அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய அமாவாசை தினம் வருகிறதுங்க. இந்த அமாவாசை தினம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே ஒரு வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது அமாவாசை அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய நினைவுக்கு வருவது அப்படிங்கிறது பித்ருக்கள் வழிபாடு, முன்னோர்களினுடைய வழிபாடு. அது மட்டும் இல்லாமல் இறை வழிபாட்டை மேற்கொள்வோம், இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வோம். அதிசக்தி நிறைந்த இந்த அமாவாசை தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை அது ஏற்படுத்தவிருக்கிறது. அந்த தாக்கம் சில ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரும், சில ராசிக்கு துரதிர்ஷ்டத்தை தரும். அந்த வகையில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா அமாவாசை அப்படிங்கிறது அதிசக்தி நிறைந்த ஒரு நாள். இந்த நாளில் இருக்கக்கூடிய விரதங்கள், வழிபாடுகள், பரிகாரங்கள் எப்படி மகத்துவம் பெற்றதோ, அது சக்தி நிறைந்து காணப்படுகிறதோ, கோடி நன்மைகளை நமக்கு கிடைக்க செய்கிறதோ, அதற்கு நிகராக ஜோதிடம் ரீதியாக நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய சிறு அசைவு, அதிலும் அமாவாசை தினத்தன்று ஏற்படக்கூடிய கிரகங்களினுடைய அசைவு, சஞ்சாரம், மாற்றம், பெயர்ச்சி, இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் பலன்களையும் வேறுபடுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் அமாவாசை திதி அன்று நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் காரணமாக மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நீர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரகநிலை, கிரக மாற்றத்தின் காரணமாக மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும், அதிலும் அமாவாசை திதி அப்படிங்கிறது அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டம். அந்த காலத்தில் ஏற்படக்கூடிய இந்த கிரக மாற்றம் தங்களுடைய வாழ்க்கையில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். ஏன்னா இந்த காலம் அப்படிங்கிறது சில பல விஷயங்களில் தடைகள் ஏற்பட்டிருந்தாலும் கூட உங்களுக்கு அது வெற்றியாக முடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. ஆரோக்கியம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் கூட பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாகுங்க. வெளிவட்டாரத்தில் புகழ், அந்தஸ்து, கௌரவம் உங்களுக்கு அதிகரிக்க செய்யும். சமுதாயத்தில் தங்களுக்கு அப்படின்னு ஒரு உயர்ந்த ஒரு நிலை கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு உத்தியோகம் ரீதியாக பதவி உயர்வோ, சம்பள உயர்வோ, இல்லாட்டினா விரும்பிய இடமாற்றமோ, இல்லை நீங்கள் ஏதாவது சலுகைகள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அந்த சலுகைகளோ தங்களுக்கு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இன்றைய காலகட்டம் இருக்கப்பெற போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் நிறைய வாய்ப்புகள் தங்களை தேடி வரும், தங்கள் இல்லம் தேடி வரும். அது சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாய்ப்புகளை நழுவ விட்டுறாதீங்க. கிடைக்கக்கூடிய சிறு வாய்ப்பாக இருந்தாலும் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அதீத நன்மைகள் கிடைக்கப்பெறும். அதன் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அனுகூலங்கள் ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வேலை இல்லாத திண்டாடி கொண்டிருந்தவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குங்க. வேலையில்லா திண்டாட்டம் அப்படின்ற ஒரு நிலையே மாறப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் விரும்பி உங்களுடைய தகுதிக்கும், உங்களுடைய கல்விக்கும், உங்களுடைய திறமைக்கும் ஏற்றமாறு ஒரு வேலை கண்டிப்பாக இந்த காலத்தில் கிடைக்கப்பெறுவீங்க. அது உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா சில பல பிரச்சனைகள் அவ்வப்போது வெளிக்காட்டத்தாங்க இருக்கும், தலை காட்டத்தான் செய்யும். வேறு வழி கிடையாது. நீங்கள் அந்த பிரச்சனைகளை சமாளித்து தான் ஆகணும். அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளே, அதாவது கணவன் மனைவிக்கு இடையில் சின்ன சின்ன பரஸ்பரம் இருக்கும். அதே மாதிரி மற்றொரு புறம் சின்ன சின்ன சண்டைகளும் இருக்கும். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா பெரிய விஷயம் ஆகாமல் பார்த்து கொள்ளலாம். அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க உங்களுடைய சொல் பேச்சு கேட்டு நடக்கிறது உங்களுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். மனதிற்கு ஒரு விதமான சந்தோஷம் கிடைக்கப்பெறும். இந்த காலத்தில் ஒரு கலவையான நிலைகள் இருந்தாலும் சில பல விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொண்டாலும் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காத ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். சொந்த பந்தங்களோடு நீங்கள் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு காலம்.
இந்த காலத்தில் அதிகமாக சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க. சொந்த பந்தங்களுடைய வருகை இருக்கும். இங்கே ஒரு கூட்டாக இருந்து நிறைய சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க. ஒரு புறம் அதன் காரணமாக செலவினங்கள் அதிகரித்தாலும் மற்றொரு புறம் மகிழ்ச்சிக்கும் உற்சாகத்திற்கும் குறைவு இருக்காது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மாணவர்களுக்கு இந்த காலம் ஒரு கலவையான நிலை தாங்க. கொஞ்சம் டென்ஷன் கோபம் இருக்கத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருக்கணும். அதே மாதிரி இந்த காலத்தில் விளையாட்டு துறையில் இருக்கிறவங்க, போட்டித் தேர்வுக்கு தயாராகிறவங்க, அரசு பொதுத் தேர்வுக்கு தயாராகிறவங்க கொஞ்சம் கடின உழைப்பை நீங்கள் தர வேண்டியதாக இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கவனத்தோடும் நீங்கள் செயல்பட வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். மாணவர்களுக்கு அதை தவிர்த்து பார்த்தோன்னா உற்சாகமான ஒரு காலகட்டம், அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நினச்சபடி நடக்கக்கூடிய ஒரு காலமாகவே இந்த காலம் இருக்கும். பெற்றோர்கள் ஆசிரியர்களினுடைய முழு ஆதரவு கிடைக்கும். சக மாணவர்கள் மத்தியில் மட்டும் சின்ன சின்ன சலசலப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத பிரச்சனையில் சிக்க வேண்டாம். அதே மாதிரி வம்பு வழக்குகள் நிறைய வரும் இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு. அதனால் கொஞ்சம் வம்பு வழக்கில் இருந்து ஒத்தி இருக்கிறது நல்லது. ஏதேனும் வழக்கு, கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது உங்களுடைய வாழ்க்கையில் அப்படின்னா அந்த விஷயம் சற்று தாமதமாகும். உங்களுக்கு சாதகமாக முடியறதில் கொஞ்சம் பிரச்சனை நீடிக்கத்தான் செய்யும். அதனால் ஓரளவுக்கு பிரச்சனையை சுமூகமாக முடிக்க பாருங்கள். கோர்ட்டு கேஸ் வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து போகாமல் பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது நீங்கள் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய தொழிலும் வியாபாரத்தையும் பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்படுவதற்கு கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம். புதிதாக எந்தவித முதலீடும் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி எதிர்பார்த்ததை விட அதிக அளவு பணவரவு ஏற்படணும் அப்படின்னா கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி மற்றொரு புறம் கடன் சுமை குறைவதற்குரிய வாய்ப்புகளும் தங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. வருமானத்தை அதிகரிக்கிறதுல மேற்கொள்ளக்கூடிய தங்களுடைய முயற்சிகள் வெற்றியை தரும் அப்படின்னும் சொல்லலாம். மேலும் பார்த்தோன்னா பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகுங்க. கணவன் மனைவிக்கு இடையில ஒற்றுமையும் அதிகரிக்கலாம். மன தைரியம் அதிகரித்து காணப்படும். சுபகாரிய முயற்சிகள் வெற்றியை தரும். குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சாதகமான சூழ்நிலை நிலவும் அப்படின்னு சொல்லலாம். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. வேலையில் இருக்கிறவங்க அவர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வோ இடமாற்றமோ ஏற்பட கடின உழைப்பிற்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்கலாம். அப்படி இல்லைன்னா சிறிது கால தாமதமும் ஆகலாம். அதனால பொறுத்திருக்க பாருங்க. தொழில் அப்படின்னு வரும்பொழுது எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்க கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும். தொழில் ரீதியாக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே தோல்வியில் முடியும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. அதே சமயம் சில பல ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால எதிர்பார்ப்பை குறைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயம் பணவரவு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருந்தாலும் பணவரவு வர்றதில் சிறிது தாமதத்திற்கு பிறகு உங்களுடைய கைக்கு சேரும். அதிலும் பார்த்தோன்னா வரவை விட செலவுகள் அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருக்கும். அப்படிங்கிறதுனால பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. கணவன் மனைவிக்கு இடையில் ஒற்றுமையும் அதிகரிக்கலாம். காதல் திருமணம் கைகூடும். தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகவும் செய்யுங்க. வீண் பிரச்சனைகளை தவிர்ப்பது, வேலையில் கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி தொழிலை முன்னேற்றுவதற்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் சற்று கவனத்தோடு செயல்பட பாருங்க. உங்களுடைய கடும் முயற்சிகள் சிறு சிரமத்திற்கு பிறகு வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்பட்டாலும் தேவையில்லாத செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கவனத்துடன் செயல்பட பாருங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க பாருங்க. கணவன் மனைவிக்கு இடையில சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும். அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஒரு சிலருக்கு புதிய வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். பலருக்கும் நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். சரியா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை நோக்கிய பயணத்தில் நீங்கள் சிறந்து விளங்குவீங்க அப்படின்னும் சொல்லலாம்.
சொல்லலாம். வீட்டு தேவைகளை கொஞ்சம் கொஞ்சமாக பூர்த்தி செய்வீங்க. இருப்பினும் முன் கோபத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும். வேலையை திறம்பட பொறுமையுடன் செய்கிறதன் மூலமாக நல்ல முன்னேற்றமான காலநிலை உங்களுக்கு உண்டாகுங்க. அதே மாதிரி தொழிலில் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு முன்பாக தீர ஆலோசித்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று. யார்கிட்ட எதை பற்றி பேசுகிறோம், என்ன மாதிரியான விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறோம் அப்படிங்கிறதுலையும் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க.